ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபன்னுக்கு நாங்கள் கேரண்டி. அப்படியே வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் போட்டுட்டு வாங்க. நம்ம இன்றைக்குரிய ஆக்டிவிட்டி என்னன்றதை பார்க்கலாம். நம்ம ஆக்டிவிட்டியோட நேம் வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். இந்த பேர்லேயே இருக்கேங்க. நம்ம இன்றைக்கி ஒரு புது கான்செப்ட் குட்டீஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அப்படி என்ன புது கான்செப்ட் அப்படின்னா சீக்வன்ஸ் சொல்லித்தர போகிறோம். சீக்வன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த சீக்வன்ஸில் அடுத்தது என்ன வரும் அப்படின்றத அவங்கள நம்ம யோசிக்க வைக்க போகிறோம். இதுதாங்க நம்ம இன்றைக்குரிய ஆக்டிவிட்டியோடைய ஐடியா. இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அதானங்க யோசிக்கிறீங்க. எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம கிச்சனுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் தாங்க நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் விஷ் போல் எந்த பொருள் வேணால் எடுத்துக்கோங்க. நம்மளோட தீம் என்னவாக இருக்கணும்னா அந்த ரெண்டு பொருள் நீங்கள் எடுக்கிற அந்த ரெண்டு ஜோடியும் குட்டீஸ் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற பொருளாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கிறேன்றதை குட்டீஸ் விளையாடும் போது நீங்கள் நோட் பண்ணுங்கள். வாங்க எப்படி குட்டீஸ் விளையாடுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். குட்டீஸ் விளையாடும்போது நீங்கள் நோட் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன மாதிரியான திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே ஈஸிலி அவைலபிள், அவங்களால ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய பொருள் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம என்ன சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த சீக்வன்ஸில் ரெண்டு பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு பொருளை அவங்க கையில் ப்ரேயராகவே கொடுத்துருங்க. அவங்க நம்ம ஒன்று ஒன்றா ஆல்டர்னேட்டிவாக எடுத்து வைக்கும்போது நல்லாவே அவங்க கையில் இருக்கிறதையும் நம்ம எடுத்து வைக்கிற சீக்வன்ஸையும் நோட் பண்ணுவாங்க. இதுதாங்க இந்த கேமுடைய கான்செப்ட்டு. இப்போ என்னோடய குட்டீஸ் 4 years ப்ளஸ் அப்படின்றதால நான் இந்த மாதிரி 1-to-1 சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது 2 சீக்வன்ஸ் தான் இருக்க போகுது ஆல்டர்னேட்டிவில். இப்போ உங்கள் குட்டீஸ் சப்போஸ் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா 3 items உள்ள சீக்வன்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். 4 items உள்ள சீக்வன்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவங்க கையில் அந்த சாய்ஸஸை நீங்கள் கையில் கொடுத்துருங்க. இப்போ 3 சீக்வன்ஸ்னால் 3 சாய்ஸஸுமே அவங்க கையில் கொடுத்துருங்க. 4 சூஸ் பண்ணிக்கிங்கன்னா அந்த 4 சாய்ஸஸையுமே அவங்க கையில் மேனிப்புலேட் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் கையில் ப்ரேயராகவே கொடுத்துருங்க.
இவ்வளோ தாங்க இந்த ஆக்டிவிட்டி. இது வந்து பார்க்குறதுக்கு சின்ன ஆக்டிவிட்டி தான், பட் ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு டெவலப் ஆகுது. அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சீக்வன்ஸ் இன்ட்ரொடக்ஷனாக இந்த ஆக்டிவிட்டி யூஸ் ஆகுது. எப்படி ஆரோ இன்ட்ரொடக்ஷன் பண்ணோம், டைரக்ஷன்லாம் இன்ட்ரொடக்ஷன் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஆக்டிவிட்டி மூலிமா அவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம சொல்லி கொடுத்தா போல் இருக்கும். அவங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. லாஜிக்கல் திங்கிங் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் ஈஸியாக கண் கூட பார்க்கலாங்க. இந்த சிம்பிளான ஆக்டிவிட்டி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ஆக்டிவிட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எந்த குட்டீஸ்க்காவது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு க்யூட்டான சூப்பரான செம்ம ஐடியாவோடு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.